friends, welcome to our channel. நான் உங்க chef ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாம்ஃப்ரெட் fish யூஸ் பண்ணி மீன் பொளிச்சது கேரளா ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதாவது வவ்வா மீன். இதுல மீன் பொளிச்சது கேரளா ஸ்டைல்ல எப்படி பண்றது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் பொளிச்சதுக்கு பிளாக் பாம்ஃப்ரெட் அதாவது வவ்வா மீன் ஒரு 600 கிராம் எடுத்துக்கலாம் ஒரே மீனாக. அது மேலே இருக்க செதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் பொளிச்சதுக்கு பாம்ஃப்ரெட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி அது உள்ளே இருக்க குடலாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி எடுத்துங்க. ரெண்டு சைடுமே இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா போட சொல்ல அதை உள்ள மசாலா ஏறணும், அதுக்காக தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 50 ml ஆயில் யூஸ் பண்ணி இந்த மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனில் அப்ளை பண்ணிடலாம். மீனில் நல்லா நம்ம கீறி விட்ட சைட்லலாம் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா உள்ளே நல்லா போகும். இந்த ஃபிஷ்ஷோட குடல் எடுத்த சைட்லேயும் உள்ளே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேரினேஷன் போட்டாச்சு. இது மினிமம் ஒரு 1 hour 1.5 hour நல்லா ஊறட்டும். அப்போ தான் அதோடைய மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஒரு 200 கிராம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 100 ml கோகட் ஆயில் இல்லைனா நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், பட் சின்ன வெங்காயத்தில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஆனியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா திக்காகிடுச்சு.
நெக்ஸ்ட்டு இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை ஒரு 70% ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி வந்து இந்த பனானா லீஃபில் குக் ஆகும். இப்போ ஃபிஷ்ஷு 70% ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பனானா லீஃபை இந்த மாதிரி ஃபயரில் லைட்டாக காட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆனியன் டொமேட்டோ மசாலாவை அந்த வாழை இலையில் வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே ஃபிஷ்ஷை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு மேலேயும் இந்த ஆனியன் டொமேட்டோ மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து அந்த ஃபிஷ்ஷு ஃபுல்லாக கவர் ஆகணும். ஸோ நல்லா கவர் ஆனதுக்கப்புறம் இந்த இலையை ஃபோல்ட் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷு நல்லா கட்டினதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் யூஸ் பண்ணி இது டபுள் சைடு ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, அப்புறம் ஃபிஷ்ஷும் உடஞ்சிடும், அதோட ஸ்மெல்லும் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஏன்னா 70% அதில் வெந்துருச்சு, மீதி 30% ஆகணும். ஸோ ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். கேரளா ஸ்டைலில் டெலிஷியஸான மீன் பொழிச்சது ரெடி. மீன் பொழிச்சது வந்து இந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா கூட அந்த தேங்காய் பால் ஊத்துறதுனால டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் மீன் பொழிச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.